ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். உங்கள் ஜாதகத்தில் யூ டர்ன் அடிக்கும் வக்ர கிரக பலன்கள். இந்த பதிவில் நான் கிரகங்கள் யூ டர்ன் அடிக்கும், அதாவது வக்ர கிரகங்கள் யூ டர்ன் அடிக்கும். அப்படி யூ டர்ன் அடிக்கும்போது அந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். யூட்டன் அப்படின்னு நான் இதில் போட்டிருக்கேன்னா, பொதுவாக வக்ர கிரகம்னாலே இப்போ கோச்சா ரீதியாக ஒரு சனி வக்ரம், குரு வக்ரம் அப்படின்லாம் போடுறாங்கல்ல, அது அவங்க சொல்கிறது தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது என்னமோ பின்னால் திரும்பி பார்க்கும், அது பின் ராசியில் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்கிறேன். அது யூட்டன் தான் பண்ணும். அது எப்படின்னா, எந்த கிரகமும் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது முன்னோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு பின்னால் வர கிரகங்கள் பின்னால் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு காரில் முன்னால் போகிறோன்னா நம்மளுக்கு பின்னால் வர காரு நம்மளுக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பாதை, அந்த ஒரு பாதையில் வேறு எதுவும் முந்திலாம் எதுவும் போக முடியாது. அதனால் அந்த பாதையில் முன்னால் போகிற காரோ எந்த வீகில் இருந்தாலும் அது முன்னால் போயிட்டு தான் இருக்கும். பின்னால் வர்றது பின்னால் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இல்லை, ஒரு இடத்துல யூ டர்ன் வருதுன்னு வைங்களேன். யூ டர்ன் அப்படின்னு ஒரு இடம் வருது, போய் ஒரு முனையில் திரும்ப வரும்போது அந்த யூட்டர்னில் வரும்போது எப்படி இருக்கும்னா, முன்னால் போகிற காரு பின்னால் வரக்கூடிய காரை பார்க்கும். யூட்டர்ன் பண்ணும்போது பார்க்கலாம்ல, அதே மாதிரி பின்னால் வர காரும் முன்னால் வர காரை பார்க்கலாம்ல. அப்போ இந்த பின்னோக்கி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இதாங்க, சரியான விளக்கம். அது யூட்டர்ன் பண்ணி பார்க்கும். முன்னால் போயிட்டுருக்க காரு முன்னால் தான் போயிட்டுருக்கோம், ஆனால் அது யூட்டர்ன் பண்ணி வரையில் இந்த காரு பின்னால் வர காருக்கு அதுக்கு எதிரில் பின்னால் போகிற மாதிரி தெரியும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு யூ டர்ன் பண்ணுற இடத்துல அதுதான் நான் யூ இதில் போட்டிருக்கேன். இப்போ யூவில் ஒரு முனையில் ஆரம்பித்தா அது இன்னொரு ஒரு முனைக்கிட்ட அடுத்த முனைக்கு போகணுன்னா அது பின்னோக்கி தான் வரணும். அதுதான் நடக்கும். அதுதான் வக்ராங்கிறது. இப்போ இந்த வக்ரம் உள்ள கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா பலன்கள் எப்படி கொடுக்கும், இதுக்கான பலன்கள் எப்படி அப்படிங்கிறது தெளிவாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ யூட்டன் அப்படிங்கையில் என்ன நடக்குது, முன்னால் போயிட்டுருக்கிறது யூட்டன் பண்ணி திரும்ப வரும்போது பின்னால் உள்ளதை பார்க்கும். ஆனால் முன்னால் போயிட்டு இருந்த ஒரே ரூட்டில் போயிட்டுருக்கும்போது அது பின்னால் பார்க்காது, யூட்டன் பண்ணும்போது பார்த்துரும். அப்போ நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, வக்ரம்னு ஒரு கிரகத்துக்கு போட்டிருக்கேன்னா அந்த கிரகம் நிச்சயமாக யூட்டன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அது யூட்டன் பண்ணுது அப்படின்னா பலன்கள் ரொம்ப ஈஸி தான். அதுக்காக ரொம்ப போய் சயின்ஸில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி சயின்டிஸ்டெல்லாம் ஆக வேண்டியதில்லை. ஒரு யூட்டன் பண்ணுது அப்படின்னாவே பின்னால் உள்ளதை பார்க்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு கிரகத்துக்கும் ஒரு நேராக போகிற மாதிரி ஒரு பலன் கிடைக்காம இருக்குன்னா அந்த பலன் நிச்சயம் அதுக்கு கிடைக்கும். இப்போ முன்னால் போகிற காருக்கு பின்னால் உள்ள காரை பார்க்குற அந்த தகுதி கிடையாது. ஆனால் யூட்டன் பண்ணும்போது பின்னால் வர காரை நல்லாவே பார்த்துரும் யூட்டன் பண்ணி வரையில். ஏன்னா அவங்க திரும்ப பின்னால் யூட்டனில் வரும்போது பார்க்க முடியும், அந்த தகுதி அதுக்கு வந்துடும். அதே தாங்க. இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, அவருக்கு திருமணமே இல்லைன்னு ஜாதகப்படி எல்லாமே ஓகே சொல்கிறாங்க. ஆனால் அந்த திருமணம் ஆகக்கூடிய திருமணத்தை செஞ்சு வைக்கக்கூடிய இப்போ 7ஆம் அதிபதினே வச்சுக்கலாமே. 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தால் அவருக்கு அந்த 7ஆம் அதிபதி பாதிச்சிருக்காரு, அந்த திசை வரலை, அந்த திசையே அவருக்கு வராமல் இருக்குது. அப்போ அந்த திசை வரும்போது அது யூட்டன் ஆகும். ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகம் அது வக்ரம் ஆகும். எந்த காலத்தில் வருதோ அப்போ அவருக்கு திரும்ப
திருமணத்தை வந்து அவர் வாழ்க்கையில் அவர் பார்க்குற மாதிரி வந்துடும். ஏன்னா அவர் பார்க்காத ஒரு விஷயத்த அந்த இடத்துல பார்த்துருவார். அதே போல் ஒருத்தருக்கு தொழில் அமையாமல் இருக்குது, தொழிலே சரியாக அமையலை அப்படின்னா அது யூட்டன் வக்ர கிரகம் யூட்டன் பண்ண போகுது. அதோட திசை வரும்போது அது யூட்டன் பண்ணும். அப்போ அவருக்கு வந்து தொழில் வந்து சிறப்பாக அமையும். அதே போல் ஒரு கிரகம் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, ஒரு ஜாதகருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு காட்டுது. ஆனால் அந்த கிரகம் வக்ரம் பெற்றிருக்கு. அப்போ 5ஆம் அதிபதி தானே குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கிரகம் வக்ரம் பெற்று இருக்குன்னா அது யூட்டன் பண்ணும். அப்போ அந்த திசை நடக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு குழந்தை பிறக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அது திரும்பும்போது அந்த கிரகத்துக்குரிய அந்த பலன் என்னவோ அது அவருக்கு நடக்கும். இது வந்து வக்ரம் பெற்ற கிரகங்களில் உள்ள ரகசியம் இதுதான். வக்ரம் பெற்ற கிரகங்கள் அது யூட்டன் ஆகும்போது பின்னால் உள்ளதை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தருக்கு இதை எப்படியெல்லாம் பார்க்குறது, ஜாதகத்தில் எப்படியெல்லாம் காட்டும். நான் இப்போ சிம்பிளாக சொன்னேன், ஒரு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அப்படின்னேன். ஏன்னா 7ஆம் அதிபதி திருமணத்துக்கு சொல்கிறான், 10ஆம் அதிபதி தொழிலுக்கு சொல்கிறான், 5ஆம் அதிபதி குழந்தைக்கு சொல்கிறான். இதை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகாதவருக்கு 7ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று நின்றுதுன்னா, 7ஆம் இடத்துல நின்னால் அது கண்டிப்பாக லக்னத்தை பார்க்கும். அது நிற்கிறது 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று பார்க்கறதுனால அவருக்கு அந்த 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால அந்த அந்த திசை வரும்போது திருமணத்தை நடத்திடும். இதுதான் இது மாதிரி. இப்போ எந்த ஒரு கிரகமும் அந்த ஸ்தானத்தில், இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் உட்காந்து, அவர் 5ஆம் அதிபதியே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காருன்னு வைங்க. அந்த 5ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்ற கிரகம் உட்கார்ந்து இருந்ததுன்னா, அந்த திசை நடந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஈஸியாக பலன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. வக்ரம் பெற்ற கிரகங்களுக்கு இவ்வளவு பலன் இருக்குங்கிற விஷயம் வந்து அது அனுபவ ரீதியாக நீங்கள் ஜாதகத்திலே இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தா அது ரொம்ப கரெக்டாக வரும். அதே போல் ஒருத்தருக்கு புதன் வந்து வக்ரம் பெற்று இருக்குது, அவருக்கு 4ஆம் இடத்துல புதன் வந்து வக்ரம் பெற்று இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் வக்ரம் பெற்று இருக்கும்போது புதன் திசை வருதுன்னா, அவர் ரொம்ப நாளாக வீடே வாங்க முடியாமல் இருந்தார்னா அந்த இடத்துல வீடு வாங்கிடுவார். நம்ம நினைப்போம் அது 4ஆம் இடத்துல இருக்குல்ல, அதனால 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னா, அங்கே வக்ரம் பெற்ற கிரகம் இருந்ததுனால. ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு மட்டும் அதை பார்க்கக்கூடாது. ஆனால் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இந்த மாதிரி கிடைக்காதவருக்கு எது கிடைக்கலையோ அதை வந்து கிடைக்கிற மாதிரி செஞ்சிடும். வக்ரம் பெற்ற கிரகங்கள் இதை தான் செய்யும். இது சிம்பிள் தான். அது ஒரு யூட்டன் தான். அது யூட்டனில் வந்து எது பின்னால் இருக்கிறதோ அது பார்க்க முடியாது. எப்போவுமே பின்னால் இருக்க டிரைவர் வந்து இப்போ ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறாருன்னா அவர் பின்னால் என்ன கார் வருதுன்னு அது அவர் வந்து சைடு மிரரில் பார்க்குறாருன்னா அது சரியாக வராது. ஆனால் அவர் நேராகவே பார்க்கணும் அப்படின்னா யூட்டன் பண்ணி வரும்போது அந்த பின்னால் வர எந்த காரோ எந்த ஒரு வாகனத்தையும் அவர் பார்க்கலாம் யூட்டனில். அதே தான் நடக்கும். பின்னால் வரதை அவர் பார்த்துட்டாருன்னா அவருக்கு அது கிடைச்சது மாதிரி. அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த யூட்டன் காரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மற்றபடி அந்த பலன்களாக நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த விஷயம் கிடைச்சிரும். நிறைய ஜாதகங்களில் வந்து வக்ர கிரகங்கள் இருக்கும்போது பலன்கள் வந்து வேறு மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது அவங்க அனுபவத்துக்கு இதுவும் வந்து சரியாக வரும். நீங்கள் இதை சரியாக வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து பலன்கள் வந்து மிக துல்லியமாக வரும். இப்போ வக்ர கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. அதனால் அவங்களால
திரும்ப வந்து ஒரு நடக்காத விஷயத்தை நடத்தி தர மாதிரி அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் ராகு கேது எப்போவுமே வக்ரத்தில் இருக்கும். ராகு கேதோட பலன்கள்லாம் அது தனியாக பேசலாம். மற்ற குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க வந்து வக்ரம் பெற்று எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த ஸ்தானத்துக்குரிய வேலையை வந்து அந்த வக்ரம் பெற்ற காலத்தில் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. அதே போல் வக்ரம் பெற்ற கிரகங்கள் அப்போ 7ஆம் இடத்துல இருக்குது, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, அப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அவருக்கு 2வது திருமணத்தை கூட உருவாக்கிடும். வக்ரம் பெற்ற கிரகம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது இப்போ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது சுப பலன்களாக இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல போய் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது அது 2வது திருமணத்தை உருவாக்கிடும். ஏன்னா அது லக்னத்தையும் பார்க்குறதுனால அது வந்து அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குது. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடத்து கிரகம் வக்ரம் பெற்று இருக்குதுன்னா அந்த கிரகத்தோட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலலாம் வந்து ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 10 வயசுலேருந்து 15 வயசு வித்தியாசம்லாம் வரும். அதெல்லாம் சில வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போயும் அந்த மாதிரிலாம் இருக்குது. முதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 வயசு வித்தியாசம் இருக்கும். அது வந்து அந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் அந்த திசா முதல் குழந்தை பிறந்த பிறகு வக்ரம் பெற்ற கிரகங்கள் 5ஆம் இடத்துல இருந்து இல்லை 5ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருந்து அந்த திசா வரும்போது திரும்ப ஒரு குழந்தை பிறந்துடும். அதுதான் வந்து அவ்வளவு வயசு வித்தியாசத்தில் ஒரு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறதுக்கான காரணம். இப்போ இந்த பதிவில் வந்து உங்கள் ஜாதகத்தில் யூ-டர்ன் அடிக்கும் வக்ர கிரக பலன்கள் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வக்ர கிரகங்களை வச்சு நிறைய பேர் பயந்துகிட்ருப்பாங்க. வக்ர கிரகங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். இதுக்கடுத்து நான் இந்த பரிவர்த்தனையை பற்றி ஒரு பதிவில் போடலான் இருக்கேன். அந்த பரிவர்த்தனை வந்து எந்த மாதிரி ஒருத்தருக்கு சாதகத்தை தருமா இல்லை மோசமான பலன்களை கொடுக்குமா, எந்த அளவுக்கு அந்த பரிவர்த்தனை வந்து அந்த ஜாதகருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.